நான் போறேன். போறேன்னு சொல்ற, போயிட்டு வரேன்னு சொல்லு. நான் என்னைக்கா இருந்தாலும் போறவ தானே. காவியா, சென்னை அண்ணா நகரில் உள்ள ஐஏஎஸ் அகாடமியில் தீ விபத்து. இந்த ஐஏஎஸ் அகாடமி படிச்சிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாஃப், பிரின்சிபல் எல்லாம் இந்த தீ விபத்துல மாட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன நடந்தது என்று எந்த விவரமும் தெரியவில்லை. இந்த தீ விபத்து மின்சார கசிவின் காரணமாக நடந்திருக்கலாம் என அதிகாரிகள் கூறுகின்றனர். என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ள என்ன சார்? இருங்க சார். சார் வழி சார், நான் போய் பார்க்கணும். இந்த பில்டிங்கே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு சார். உள்ள வைஃப் இருக்காங்க சார். என்ன விடுங்க சார், நான் போய் பார்க்கறேன். இருங்க, பொறுமையா இருங்க சார். காப்பாத்த போன ஃபயர் சர்வீஸ் மேன்களே தீல மாட்டிட்டு இருக்காங்க சார். அவங்களே வெளியே வர முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க சார். நீங்க உள்ள போறேன்னு சொல்றீங்க? போங்க, தள்ளி போங்க, தள்ளி போங்க சார். சார் உள்ள போய் பார்த்துட்டு அதெல்லாம் உள்ள போக முடியாது சார். ப்ளீஸ் சார், போக கூடாதுங்க. ப்ளீஸ் சார். சார் என் ஒய்ஃப் உள்ள மாட்டிட்டு இருக்காங்க சார். நான் போய் உங்களை காப்பாத்துறேன் சார். ப்ளீஸ் கேளுங்க சார். அவங்க உள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்கள காப்பாத்தாதானே நாங்களும் போராடிட்டு இருக்கோம். இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு நீங்க வேற சும்மா இருங்க சார். போகக்கூடாதுங்க சார். பில்டிங் ஃபுல்லா ஃபயர் ஆயிடுச்சு சார். எப்படி 200 பேர் மாட்டிருப்பாங்க சார். யாரையும் காப்பாற்ற முடியல சார். ரொம்ப பேர் இறந்து போயிட்டாங்க. வணக்கம். தலைப்புச் செய்திகள். சென்னை அண்ணா நகரில் அமைந்துள்ள ஐஏஎஸ் அகாடமியில் மின்சார கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். அருகில் இருக்கும் கட்டடங்களுக்கும் தீ பரவியதால் அங்கிருக்கும் மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றி வருகின்றனர். இது காவியோட ஐஏஎஸ் அகாடமி. என்ன சொல்ற? என்னம்மா சொல்ற? அங்க இவ்ளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்குனா அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. பயமா இருக்கு மாமா. எவடி பயப்படாதம்மா, பதட்டப்படாத. காவியாவுக்குலாம் எதுவும் ஆயிருக்காது. பேசாம ஒரு வேலை செய்யறேன். நான் நேரம் அந்த இடத்துக்கே போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். மாமா நானும் வரேன் மாமா.
சரிங்க அப்படி கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க சார். போங்கம்மா சொன்னா கேளுங்கம்மா. இருங்க கொஞ்சம் அமைதியா இருக்குமா, சொன்னா கேளுங்கம்மா. அலோவ் பண்ண முடியாதும்மா, பொறுமையா இருங்க. காவியா காவியா இன்று எதிர்பாராம நடந்த தீ விபத்துல ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் உள்ள மாட்டிட்டு இருக்காங்க. தீயோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கறதால தீயணைப்பு வீரர்களால உள்ள போக முடியல. இப்ப என்ன நிலைமைன்னு சரியா தெரிய வரல. அதனாலதான் மீட்பு பணிகள் ரொம்ப தாமதமாயிட்டு இருக்கு. காவியா 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 ஐயோ இங்க யாரீங்களே காப்பாத்துங்க. வெளில வாங்க, பயப்படாதீங்க, வெளில வாங்க, கை கொடுங்க, கை கொடுங்க, போங்க போங்க போங்க, கூட்டி வாங்க சார். காவியா எழுந்திரு. காவியா 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 எழுந்திரு.
காவியா நம்ம போயிடலாம் காவியா, வா காவியா, 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 வெளிய சத்தம் கேக்குதுடி, தப்பிச்சு போயிடலாம், வாடி காவியா, வாடி. என்னால முடியலடி, என்னால மூச்சு விட முடியல. காவியா, வாடி. காவியா, காவியா, வாடி காவியா. நீ போ, தப்பிச்சு போயிடுறி, இங்கிருந்து தப்பிச்சு போ. காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க. தீயணைப்பு துறையினர் வெகு நேரமாக தீயை அணைக்க போராடி வருகின்றனர். மாணவ மாணவிகள் பல பேர் இன்னும் வகுப்பறையில் மாட்டிக்கொண்டிருக்கலாம் என்று தகவல் தெரிவிக்கின்றனர். உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இப்பொழுது நேரலையில் நமது நிருபர் இருக்கிறார், தொடர்பு கொள்ளலாம். தருண், இப்ப அங்க என்ன நிலவரம்? கட்டடத்துக்குள்ள ஒரு நபர் போனதா சொல்றாங்க. அவர் என்ன ஆனார்னு கொஞ்சம் விரிவா சொல்றீங்களா? அந்த இளைஞர் யார் என்ன என்ற தகவல் இன்னும் தெரியவில்லை. ஐஏஎஸ் அகாடமியில படிக்கிற தன்னுடைய மனைவியை காப்பாத்துறதுக்காக தான் உயிரை கூட பெருசா நினைக்காம அந்த இளைஞர் உள்ள போயிருக்காரு. சில வினாடிகளுக்கு முன்பாக அந்த இளைஞர் தீப்பற்றி எரியும் கட்டிடத்திற்குள் செல்லும் காட்சிகள் நம்மிடையே கிடைத்திருக்கிறது. அதை இப்பொழுது பார்க்கலாம். அம்மா, 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 பார்த்தி மாமா. தன் மனைவி உள்ளே இருப்பதாக கூறி போலீசாரிடையே வாக்குவாதத்தில் ஒரு இளைஞர் ஈடுபடுகிறார். போலீசார் எவ்வளவு எச்சரித்தும் அவர் உள்ளே செல்கிறார். ஆனால் தன் மனைவியை காப்பாற்ற சென்ற அவர் இன்னும் திரும்ப வரவில்லை. அவர் வருவார் என்ற நம்பிக்கையில் நாமும் காத்திருப்போம். அம்மா, அங்க பாருமா, பார்த்தி மாமா. ஏமா மாமா இப்படி பண்ணுது? எனக்கு பயமா இருக்குமா. நீ அவனுக்காக இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்க, ஆனா அவன் துளி கூட மதிக்காத பொண்டாட்டிய காப்பாத்துறதுக்கு உயிரை கொடுக்க கூட துணிச்சுட்டான். எனக்கு ஒண்ணு புரியல ரம்யா, இவளை காப்பாத்தி இவன் என்ன பண்ண போறான்? மா, ஏதாவது ஆயிட போதுமா? வாமா போலாம். வாமா, என்ன இரு, வாமா போலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் வேணா போறேன். ரம்யா நில்லுங்கற. நம்ம ஒருத்தருக்காக ஒரு விஷயம் பண்றோம்னா அவங்க அதுக்கு கொஞ்சமாவது தகுதியானவங்களா இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் அவனோட அன்புக்கு அவளும் தகுதியானவல்ல, உன்னோட அன்புக்கு பார்த்தியும் தகுதியானவல்ல. ப்ளீஸ் மா. நீ முதல்ல டிவி ஆஃப் பண்ணு. தேவையில்லாம எதுக்கும் பயப்படாத. நீ பயப்படாத. என்ன ஏது நான் உடனே பாக்க. ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது. ஆமா மா, மா, மாமா. இருங்க சார், இருங்க, பொறுமையா இருங்க சார். யாரையும் உள்ள அலோவ் பண்ண முடியாது சார். சொன்னா கேளுங்க சார். பிரச்சனை இல்ல, அவசரப்படாதீங்க சார். எல்லாம் ரெஸ்கியூ யூனிட் போயிருக்காங்க. வருவாங்க சார். ஒரு 2 நிமிஷம் சார், உள்ள போய் என்னன்னு பாத்துட்டு வந்துறோம் சார். ப்ளீஸ் சார், உள்ள விடுங்க சார். உள்ள விடுங்க சார். ப்ளீஸ் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எங்க அத்தனை பேரோட பசங்க உள்ள மாட்டிருக்காங்க சார். யார் நிலைமை என்னன்னு தெரியல. எப்ப சார் எல்லாரையும் காப்பாத்தி வெளியே கொண்டு வர போறீங்க? சார், நாங்க போறோம் சார். நாங்க போறோம் சார். ப்ளீஸ் சார். இருங்க சார். கொஞ்சம் அமைதியா இருங்க சார். யாருக்கும் ஒண்ணும் ஆகாது. ப்ளீஸ்.
என்னமா உள்ள என் ஃப்ரெண்ட் இருக்கா, காப்பாத்துங்க. சரிம்மா சார் வாங்க போங்க. ரெண்டு நிமிஷம் சார், உள்ள போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறோம் சார். ப்ளீஸ் சார், நாங்க போறோம் சார். நாங்க போய் சாரி சார், ப்ளீஸ் சார். இருங்க சார். காப்பாத்துங்க. என்னமா உள்ள என் ஃப்ரெண்ட் இருக்கா, காப்பாத்துங்க. சரிம்மா சார் வாங்க போங்க. எனக்கு நம்ம காவியாவுக்கு என்னங்க ஆயிருக்கும்? சார், ஏன் சார் இப்படி பண்றீங்க? விடுங்க சார். சார், உள்ள 200 பேருக்கு மேல மாட்டிட்டு இருக்காங்க. அதனால தான் சார் சார், சொல்றேன். எங்களால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் சார். அதுக்கு மேல கடவுள் தான் சார் காப்பாத்தணும். டேய், என்னடா நீங்க இருக்கடா சார், இவங்களை சார், நீங்க ஆளுங்க பாத்துப்பாங்க சார். கொஞ்சம் அமைதியா இருங்க சார். இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படி சார்? எவ்வளவு நேரமா ரெஸ்கியூ பண்ணுவீங்க? அவங்க பாத்துப்பாங்க சார். கொஞ்சம் அமைதியா இருங்க. எங்களையாவது தயவு செஞ்சு அலோவ் பண்ணுங்க சார். அப்படிலாம் விட முடியாது சார். சார் இருங்க சார். சார் உள்ள விடுங்க சார். உள்ள கேளுங்க சார். ஏன் சார் இப்படி அடம்பிடிக்கிறீங்க? சார் 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 இருங்க. ஏய், ஐயோ, அந்த பக்கம் பாருங்க, விடாதீங்க. காவியா, காவியா, சிஸ்டர், 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 சிஸ்டர். நெக்ஸ்ட் வீக் எனக்கு மேரேஜ். ஸோ இன்விடேஷன் வைக்க கண்டிப்பா வருவேன். நீங்களும் காவியாவும் என் கல்யாணத்துக்கு ஜோடியா வரணும். ஜோடியா தானே? கண்டிப்பா வரும். காவியா கொஞ்சம் பாத்துக்கோங்க. கண்டிப்பா உங்க ஒய்ஃபை நல்லா பாத்துக்கிறேன். காவியா, சார் சார், பிடிங்க சார். காவியா, காவியா, காலமே காலமே என்னை எங்கு கொண்டு போகிறாய்? மன்னவன் சாகிறான், கைகள் கட்டி பார்க்கிறாய். வாழ்க்கையின்